காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். இது வந்து மாப்பிள்ளை ஊர்வலம், ஒட்டக மாப்பிள்ளை ஊர்வலம் பாருங்க. பாய் வீடியோ போகுது ஊருக்கு. சிங்கம் களத்தில் இறங்கிட்டு இதான் என்ட்ரன்ஸு. இந்த லொகேஷன் தான் பை போட்டு வந்துருக்கோம். உள்ளே போகிறதுக்கே டிக்கெட்டுன்னு நினைக்கிறேன் பை. ஒரு பெரிய பேக்லாம் வச்சா கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் வச்சு வைக்க மாட்டாங்க. ஒரு பாறை மட்டும் தொங்கிக்கிட்டு இருக்கு பாருங்க, தெரியுதா? அதுக்கு பேர் தான் தொங்கு பாறை. அன்புறவுல நம்ம நண்பர்கள் குதிரை ரேஸ் எடுக்கிறாங்க. அல்லா அல்லா. ஒரு பார்க்கு நம்ம வந்தோம். அந்த பார்க்குக்கு வந்து இப்போ குதிரை ரைடு வந்தாங்க. அதுக்காக நம்ம அசார் பாயம் இந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஃபுல்லாக பாறை, பல 1000 வருஷத்து பாறைகள் மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த பாறையெல்லாம் தேஞ்சு நஞ்சு. இந்த பாறை மட்டுங்க பாருங்கள், காட்டுறேன். ஒரு அந்தரமாக தொங்குதா, அப்படியே சுற்றிலும் பாறை தான். அந்த பாறைகளுக்கு நடுவில் ஒரு சின்ன பார்க் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த பார்க்குடைய லொக்கேஷனையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். குதிரை சவாரி செய்யணும் தாயிஃபில் அப்படின்னு விரும்புகிறவங்க, இந்த பார்க்கு வரணும் அப்படின்னு விரும்புகிறவங்க இங்கே வரலாம். ஓகேயா? இந்த ஒருங்க பெண்களும் செய்கிறாங்க பாருங்கள் தாராளமாக. 2 கையால குதிரையை ஓட்டியா, ஒரு கையால் ஓட்டுறா. ஏய் 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 ஓய் ஏய் 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 ஏய். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். அன்புறவுகளே, நீங்களும் இப்படி குதிரை சவாரி செய்யணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நான் உங்களுக்கு இதனுடைய லொக்கேஷனை வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். குதிரை நம்ம இண்டிவிஜுவலாக ஓட்டலாம், பட் அதில் கூறிய ஆட்கள் கூட வர்றாங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஆமாம், விட மாட்டேங்கிறான் அவன். இன்னொரு ரவுண்டு போங்கிறான். ஓகேயா? இந்த இடம் 10 ரியால் ஒரு குதிரை சவாரிக்கு 10 ரியால் கேட்டிருக்காங்க. பட் ஓவரால் நல்ல ஒர்த்து அப்படின்னு குதிரை ரைடு பண்ணவர் சொன்னார். அப்படி இருக்கேன். குதிரை சவாரி முடிஞ்சு அடுத்து வந்து ஒட்டக சவாரி. ரபீக் பாய் ஏறிட்டார். ஆமாம், ரபீக் பாய் ஒட்டக சவாரி போனார். ஒட்டத்தை கிளம்புங்க ஒட்டத்தை கிளம்புங்க. நான் குதிரை போயிட்டு வந்தேன், அடுத்து போவேன், வெயிட் பண்ணேன். அவர் போயிட்டு வந்த அப்புறம் போவேன். ரபீக் பாய் ஒட்டகத்தை போட்டார். அதே மாதிரி இந்த இடத்துல நிறைய குதிரை சவாரிகள். குதிரை பாருங்கள், எம்புட்டு குதிரை கேட்பாங்க. நிறைய குதிரை சவாரிகள், இந்த பைக்கு, ஒட்டக சவாரி இதெல்லாம் இருக்குது. அந்த ஒட்டகத்துக்கு வந்து ரொம்ப விலை கம்மி தான். ஒரு ரைடுக்கு 10 ரூபா மட்டும்தான் வாங்குறாங்க. இந்த குதிரை பாருங்கள், குட்டி குதிரை எவ்வளோ அழகாக இருக்குண்ணே, க்யூட் குதிரை, மாஷாஅல்லாஹ். அதே மாதிரி இந்த பைக்கு இதுக்கெல்லாம் நிறையா வர்றாங்க. இது வந்து ஒரு பெரிய பிஸ்னஸாகவே செய்கிறாங்க. ये इसका नाम भी घोड़ा है नहीं, दूसरा है इसका नाम है सीसी
सऊदी लोग बोलता है इसी से। हाँ ये घोड़ा भी नहीं है गधा भी नहीं है ऐसा ना இது கழுதையும் இல்லையா குதிரையும் இல்லையா ஐயா வராரு வரங்க நம்மளே அடுத்து சரச்சரன்னு வர்றாருங்க அதுதாரா என்ன வேகமாக ஓட்ட வேண்டிய ஓட்டுக்கு வேகமா எங்கேயும் வேகமாக ஓட்டிய 0 கிலோமீட்டரில் போய்கிட்டு ஜம்ப் ஜம்ப் வேணுமா जम मारो। ஜம்ப் மாறிக்கலாம் नहीं नहीं जम ऊपर फोटो खींचो। नहीं 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 இறங்கிட்டாரு. இது வந்து மாப்பிள்ளை ஊர்வலம், ஒட்டக மாப்பிள்ளை ஊர்வலம் பாருங்க. பாய் வீடியோ போகுது ஊருக்கு. ஃபோட்டோ எடுத்தீங்களா? ஜம்முன்ல வர்றாரு ஆளு ஒட்டக சவாரி. அந்த ஒட்டகத்தை வந்து அப்படியே உட்கார வைக்கிறாங்க. ஒட்டகத்தை படுக்க வச்சு உட்கார வச்சு அதுக்கப்புறம் தான் ஆள் இறங்குறா. பாவம் அது உட்கார ரொம்ப சிரமங்க. ஓகேவா? ரொம்ப சிரமப்பட்டு தான் உட்காருது. ஆசைக்கு போயிட்டு வாங்க. வீடியோ எடுங்க, போட்டோ எடுங்க. அடுத்து வந்து மதுரை மாப்பிள்ளை. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ பண்ண. இப்போ இந்த குதிரை உட்கார வச்சிட்டாங்க சார், இந்த ஒட்டகத்தை உட்கார வச்சிட்டாங்க. ஒட்டகம் பாவம் அந்த காலம் மட்டைக்கு கிட்டக்கி உட்காந்துருக்கு. உட்காந்த ஒட்டகத்தை இப்போ எழுப்புறாங்க பாருங்க எப்படின்னு. பாவம் ஒரு தடவை உட்காந்து எந்திரிச்சிருச்சு பாருங்க. கிளம்பக்குள்ள பத்திரம் பிடிச்சிங்க, வண்டி கிளம்பிருச்சு. அன்புறவுகளே, கண்டிப்பாக தாய்ஃப் வந்தால் மக்கள் ஒரு என்ஜாய் பண்ண வேண்டிய இடம் இந்த இடம். காரணம் என்ன, நம்ம குழந்தைகள் இல்லை நம்மளே வந்தால் கூட இந்த இடத்த என்ஜாய் பண்ணோம். ஏன்னா ஒரு நிறையா விஷயங்கள் இருக்குங்க. ஒட்டகம் இருக்குது, அதாவது ஒட்டகம், குதிரை, கோவேரி கழுதை, அதாவது இந்த பக்கி ரைடு, இது எல்லாமே இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஜித்தாவிலேருந்து இல்லை வெளியூர்லேருந்தே வர்றவங்க இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. இதனுடைய லொக்கேஷனை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் வாங்க. ஹார்ஸ் ரைடு, கேமல் ரைடு அப்படின்னு என்னுடைய இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் கொடுக்குறேன். கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ஆண்கள் பெண்கள் எந்த வித பாகுபாடும் இல்லாமல் தான் இங்கே வர்றாங்க. நீங்கள் எனக்கு பின்னாடி பார்ப்பீங்க, ஏறத்தாலும் ஒரு 10-15 குதிரை ஒட்டமெல்லாம் நிற்கிது. எல்லாத்துலேயுமே ரைடு பண்ணுறாங்க. நம்ம ஆட்கள்லாம் போயிட்டு வந்தாங்க. ஒரு ஆள் இப்போ ஒட்டகத்தில் போயிருக்கு, வரட்டும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்தாங்க மாப்பிள்ளை ஊர்வலம் நடக்குவாங்க. ஒட்டகத்தில் மாப்பிள்ளை ஊர்வலம் ஆடாமல் இல்லைங்க. ஆடுதான். ஒட்டகம் நிற்குவாங்க. பாவம் முட்டி மடங்கி உட்காந்து முட்டி தேஞ்சு வச்சு ஒட்டகத்துக்கு முட்டி வலிக்குது போல ஒட்டகத்துக்கு. இறங்க மாப்பிள்ள. யாழ்ல முடிஞ்சு, ஒட்டகம் முடிஞ்சு. இப்போ வந்து அந்த வண்டியில் போகணுமா, வண்டியில் போகிறதுக்கு ஆசைப்பட்டாங்க. அப்படி வந்துட்டு போங்க, தூக்குங்க போகலா. சரி உஃப் 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 மாஷாஅல்லாஹ். வரான் பாருங்க, ஜம்மு குதிரை வருவாங்க. ரபிக் பாய் வந்து இப்போ வண்டியை ஓட்டிட்டாரு. என்ன சொல்றீங்க? என்ன பாய்? அடிப்பொலி பாய். நல்லா இருந்துச்சு ரைடு. சிங்கம் சிங்கம் களத்தில் இறங்கிட்டு
மாட்டாரு. அப்படி சுத்தி வாங்க, அதில் போயிட்டு ஒரு சுற்றி வாங்க. அதுல சுத்தி வாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரைடு சிறப்பாக இருந்துச்சு. ஒட்டகம் ரைடு போனாங்க, குதிரை ரைடு போனார், நான் பக்கி ரைடு போனேன். எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? எல்லா ரைடும் அடிப்பொலி, சூப்பர் பை. எல்லா ரைடுமே சூப்பர். வந்து ரைட் பண்ணலாமா? இப்போ அடுத்த டெஸ்டினேஷனை நோக்கி. இப்போ நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் அல்ஹம்துலில்லாஹ் எல்லா ரைடுமே சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இப்போ வந்து அடுத்த இடத்துக்கு போகிறோம். இது எங்கே இருக்குன்னு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லொக்கேஷன் கொடுக்குறேன். அங்கே வந்து நீங்களே என்ஜாய் பண்ணிக்கங்க.